ஏன்டா கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம தைரியமா இத போய் திருடுறீங்களே, உங்களுக்கு இந்த திருட்டுக்கு தண்டனை குடுத்தே ஆகணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, திருட்டு குற்றத்துல ஈடுபட்ட 2 குற்றவாளிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் கிரவுன் அப்படிங்கிற நீதிமன்றம் தண்டனை குடுத்துருக்காங்க. இந்த தண்டனை எப்ப குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 13, 2025. அதாவது 2019ல நடந்த இந்த குற்றத்துக்கு, இந்த திருட்டு சம்பவத்துக்கு 2025 ஜூன் 13ல குடுத்துருக்காங்க. ஓகேயா? அப்படி என்ன குற்றம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கழிப்பறைய, அதாவது ஒரு டாய்லெட்ட திருடியிருக்காங்க. என்னடா டாய்லெட்ட போய் திருடியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த டாய்லெட் அவ்வளவுக்கு வேல்யூபிளானது. 18 கேரட் தங்கத்தால செய்யப்பட்டது. 98 கிலோ எடை வெயிட். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 98 கேஜி. ஓகேயா? இந்த டாய்லெட் 2019வது வருஷம், அதாவது திருடப்பட்ட வருஷத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, அதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இந்த டாய்லெட்டுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சிருந்தாங்க. பட் அமெரிக்கா தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்புமே அந்த அளவுக்கு வரல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமெடியா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இதை பத்தி அப்போ உள்ள மக்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த டாய்லெட்டை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இத்தாலியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர், ஒரு படைப்பாளி, ஒரு ஓவியர், ஒரு சிற்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா? அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மௌரிஷியா கேட்டலன் அப்படிங்கிறது அவரோட பேரு. இவர் தான் இந்த டாய்லெட்டை வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகேயா? இந்த டாய்லெட்டை எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் பிறந்த பிளென்ஹைம் அப்படின்னு சொல்லப்படுற பேலஸ் அரண்மனையில வச்சிருந்தாங்க. அது ஒரு கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருமே போயிட்டு வராங்க. இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி இந்த டாய்லெட்டை யூஸ் பண்றதுக்கு அனுமதியும் கொடுத்திருந்தாங்க. மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில செப்டம்பர் 14, 2019ல இந்த டாய்லெட்டை திருடிட்டு போயிடுறாங்க. செவத்துல இருந்து செவத்தோட புடுங்கி கொண்டு போயிடுறாங்க நைட்டு. ஓகேயா? இப்படி திருடப்பட்ட டாய்லெட்டை போலீஸ்காரங்க தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் இந்த டாய்லெட்டை திருடின குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட இருந்து இம்மி அளவு தங்கத்தை கூட அவங்களால திருப்பி வாங்க முடியல. ஏன்னா இந்த டாய்லெட்டை என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இவங்களும் விசாரணைங்கிற பேர்ல எவ்வளவு பண்ணி பார்த்தாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா, இந்த டாய்லெட்டை திருடினவங்களே நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. இந்த டாய்லெட் திருட்டுல ஈடுபட்டவங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, 40 வயசு மதிக்கத்தக்க ஜேம்ஸ் சீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா, திருடுறதையே ஒரு வேலையா வச்சிருக்காரு. திருடுறது, ஜெயிலுக்கு போறது, இதையே ஒரு வேலையா வச்சிருக்கிறதுனால இவர் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வராரு. இவருக்கு தண்டனைன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த செப்டம்பர் 13, 2025ல கோர்ட் இவருக்கு கொடுத்துருக்க தண்டனை இந்த திருட்டு வழக்குக்காக 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் இவரோட இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவர் நான் இந்த திருட்டுல கிடையவே கிடையாது அப்படின்றாரு. இல்ல நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அவருக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 3 மாசம், அதாவது 27 மாசம் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு டாய்லெட்டை திருடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கடைசி வரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த டாய்லெட்டை உருக்கி தங்கத்தா மாத்தி வித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சந்தேகிக்கிறாங்க. இன்ன வரையா இந்த டாய்லெட்டோட நிலைமை என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த டாய்லெட்டை திருடவங்களுக்கு தண்டனை இப்பதான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 2019ல இருந்து 2025. ஓகேயா? 19/6 6 வருஷம். 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குற்றத்துல ஈடுபட்ட இவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. இந்த விஷயத்தை பத்தி நான் பேசி ஒரு ஷார்ட்ஸ் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் எனக்கு இந்த விஷயத்தை படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இதை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வேற ஒரு இன்னொரு வீடியோல பார்க்குறேன்.